எதை நாம் சார்ந்து நிற்கிறோம்? அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி முழுக்க முழுக்க ஜெபத்தை சார்ந்து இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி முழுக்க முழுக்க ஜெபத்தை சார்ந்து இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கிற ஒரு மனிதன் எந்த நாளிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கிற மனிதன் எந்த நாளிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே திருச்ச மக்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். அந்த ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே அதற்கு முன்பாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நாம் கேட்க போகிறோம். உண்மையாக ரொம்ப துக்கப்பட்டேன் சில நாட்களாக. ஆனால் இந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அந்த பிள்ளையை பார்த்து எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க, நின்று சாட்சி சொல்கிறதுக்கு வைக்கப்படணுமா பிள்ளை? ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை நினச்சி சந்தோஷமாக சாட்சி சொல்கிறத விட்டுட்டு வைக்கப்படுறாங்க. பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட போகும்போது அப்படிலாம் இல்லை. குடும்பம் நானும் எங்கள் வீட்டாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். வேலைக்கு போயிட்டு இருந்த பிற்பாடு பாப்பாவுக்கு திடீர்னு ஒரு வாமிட்டு வந்திருக்குது. யூஸ் மோஷனும் போயிடுச்சு. ஆண்டவரே, எனக்கு பக்கத்து வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பல்ல அப்படியே கடிச்சின்னு பாப்பா கீழே உயிர்ந்து போயிட்டா. அவ்வளோதான், என்னால் முடியாதம்மா, என் உயிர் போகிற மாரி இருக்குது, அவ்வளோதான், நான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிடுவேன்னு என்னுடைய மகள் சொன்னான். அண்ணன் இருக்கிறான், நான் என்னை எங்கேயாவது இட்டுன்னு போயிட்டு என்னை காப்பாற்று, என்னால் முடியலன்னு அவனையும் கூப்பிட்டு இருக்கிறான். அவனால் வர முடியலன்னு சொல்லிட்டான். மக இருக்கிறா ஊரில், அவளையும் கூப்பிட்டு இருக்கிறா. இப்போ என் பிள்ளைங்கள விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு அவளும் சொல்லிட்டா. கர்த்தாவே, ஒரு நாள் நீ படிக்கிற, நீ எடுத்துக்கிற ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை அப்பா, நான் அனாதையாக இருக்கிறேன் ஏசப்பா, உன்னுடைய புள்ள ஆண்டவரே, உன்னுடைய சித்தா இருந்த ஆண்டவரே, எங்கேயாவது இட்டுன்னு போயிட்டு நீ காப்பாத்தப்பா, என்னால் எதுவுமே நடக்க முடியாத நிலைமையாக இருக்குது ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரேன்னு கண்ணீர் விட்டுட்டு வீட்டாண்டு இருக்கிற டாக்டர் ஆண்டிட்டு போன. அம்மா, இதை பார்க்கும்போதே எங்களுக்கு பயமாகவே இருக்குது, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயாவது பெரிய டாக்டர் ஆண்டு இட்டுன்னு போயிடுங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா, நான் யாரை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே? ஏசப்பா, எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் எங்கே போய் என்னுடைய புள்ளையை காப்பாற்றுவேன்னு நான் பாரத்தோட கண்ணீர் விட்டுட்டு ஏசப்பா என் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். என் தம்பி, அக்கா நீ எங்கே இருக்கிற, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வீட்டாண்டியே என் தம்பி வந்தான். ஏசப்பா, இந்த முதல்ல பார்த்த டாக்டர் ஆண்ட போகலாம்பானா, அங்கே டாக்டர் வரமாட்டாராங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா எங்கேப்பா இட்டுன்னு போகிறதுன்னு சொன்ன பிற்பாடு குரம்பேட்டை ஜிஎஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிடலாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கலான்ட்டு இட்டுன்னு போனேன். அங்கே போனதும் இங்கே சேர்த்துக்க முடியாது பாப்பாவை, பெரிய ஜிஎஸ்க்கு இட்டுன்னு போயிடுங்கன்னு. ஐயா, அவ்வளோ தூரம் எங்களால் இட்டுமா முடியாது, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கன்னு சொன்ன பிற்பாடு 2 இன்ஜெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, என்னன்னாலும் அவட்டை நீங்கள் பாப்பாவை சேர்த்துக்குங்கன்னு நாங்கள் தம்பியும் நானும் கண்ணீர் விட்டு அழுதோம் அந்த டாக்டர்கிட்ட. 4 டாக்டராக கூடி பேசி சரி நான் 2 நாளைக்கு இட்டுன்னு கொண்டு போயிட்டு எங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்தாங்க. வாமிட்டு நிற்கவே இல்லை. பாப்பா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா. 3 நாள் பச்சை தண்ணி குடித்தாலும் வாந்தி தான் வருது. ஏசப்பா, இது என்ன சித்தன்னு எனக்கு தெரியலையப்பா, உன்னுடைய புல்லாண்டவரே, இந்த சரீரம் ஆத்மா சொந்தமான புல்லாண்டவரே, நீங்கள் என்ன சித்தத்தை வச்சுக்கிறீங்களா அந்த நோக்கத்து பிரகாரம் நீங்கள் நடத்த ஆண்டவரேன்னு பாரத்தோட பக்கத்து பெட்டுக்கார் 2 பேர் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஜபிச்ச பிற்பாடு பாப்பாவுக்கு கொஞ்சம் சுமாராவது உடனே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எல்லாரும் தூங்கின்னு 3:30 மணிக்கு எழுந்து ஏகான்னு ஒரு சவுண்ட் விட்டு கத்தினா. டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டருங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கின்னு போயிடணும், பாப்பா மென்டல் மாரி கத்துறான்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு வந்து டாக்டருங்க வந்து, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து பெரிய ஜிஎஸ்க்கு இட்டுன்னு போயிடுங்க, நாங்களே ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றி அனுப்பிச்சிடுறோன்னு சொன்னாங்க. ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, இதுக்கிட்ட பிள்ளைங்களா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எங்கே இட்டுன்னு போய் இந்த பிள்ளைய நாங்கள் காப்பாற்றணும் பயந்து
ஏசப்பா கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டுட்டு, வணங்க ஐயா, நாங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுறேன், என்னோட கூட யாரும் வரல, இந்த பிள்ளை எதுனா ஆகிட்டாள்னா நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும், நான் வீட்டுக்கே இட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கி அந்த ஊசி கையில் போட்டு இருந்ததை எடுத்துகிட்டு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி, அந்த பாப்பா என்ன சொன்னா, ஏம்மா நம்ம எங்கேயும் போவோனா, நம்ம பால் பாஸ்டர் சர்ச்சைக்கு போனோம்னா எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துடுவார், நம்ம அங்கேயே போயிடலாமான்னு சொல்லிவிட்டு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கத்தாவே அவங்கள கேட்டு கண்ணீர் விட்டுட்டு நீட்டாக எங்கள் அம்மா வீடுங்க தான், அதுக்கு ராஜ்கபால் கண்டிக்கல, அங்கே கூட போகல. ஏசப்பான்னு இங்கே இட்டுன்னு வந்து அப்பா இருப்பாரான்னு 2 நாள் அப்பா இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து தொட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டார். சாயந்தரம் 6 மணிக்கெலாம் அதேமாரி ஒரு சவுண்ட் விட்டு கத்துனார். அம்மா ஜாய்ஸ் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சார். வர வச்ச பிறகு என்னம்மாண்ணா, அப்பா இது ஒரு மாதிரி கத்துதுப்பானே. கத்துன பிற்பாடு அப்பா தொட்டு ஜெபம் பண்ணார். எதுக்குனாலும் இப்படி கத்துறேன், எங்கே என்ன அரிசி தாய் வெளியே வான்னு சொன்னோன்னே அது ஒரு மாதிரிலாம் பேசுச்சு. பேசின பிறகு இதோட போயிடுறியாண்ணா, நான் இதோட போயிடுறேன், அந்த பிள்ளைகிட்ட நான் வர மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு அப்பா தட்டி ஜெபம் பண்ணி கீழே தள்ளி விட்டார். ஏசப்பா பரிபூர்ணமான சுகம் கொடுத்து 5 நாள் பாப்பா தண்ணி கூட குடிக்கல, தண்ணியும் தக்கலை, எதுவுமே சாப்பிடாத இருந்துவோ. மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு போனேன். இதுலேருந்து இன்றைக்கி 2-3 நாளாக நல்லா சாப்பிட்றா. இயேசுவே தகப்பனே, இன்னும் ரத்தத்தினால அதை கழுவி மீட்டு எடுத்தியே அப்பான்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அனைவரும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அது திருமணம் காரியம் நல்லபடியாக நடந்து வந்து ஏசப்பா அந்த சர்ச்சில் சாட்சியாக நிற்கலாம். ஆண்டவரே ஏசப்பா விசுவாசிலாம் ஆசீர்வதிங்க, ஊழியக்கார ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பேரும் பெருமா இந்த சபையை ஆசீர்வாதமாய் பெரிதாய் கூடணும். ஆண்டவரே இயேசு மூலியம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். இந்த பிள்ளை இங்கே தான் இருக்குது, ஏன் நிற்கிறது பயப்படுது, வெக்கப்படுது. போது மனசு என்ன கொடி போல அப்படியே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை விட கொடூரன்னா அதுக்குள்ளே இருந்த சர்ப்பம் நாக்கு அப்படியே துருத்திக்கிட்டு வெளியே, நாக்கெல்லாம் வெளியே தள்ளி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்கே இருக்குன்னா அவங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கேன், கருவிலே நான் வந்துட்டேன். ஆனாலும் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளை பட்ட வலி இருக்க வேதனை எனக்கு கண்ணீராக வந்துச்சு. சாப்பிட முடியல, எதை எடுத்து சாப்பிட்டாலும் வாந்தி, அவங்க கடைசி நிலைக்கே போயிடுச்சு. டாக்டருங்க எல்லாம் முடியாது அப்படின்ற நிலையில். ஆனாலும் மகா பெரிய டாக்டர் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருக்காண்டி காலை பொழுதில் ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையெல்லாம் அந்த வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு அதான் பிசாசுப்படிகளும் இருக்கிறவங்கள தான். இன்னைக்கு சுகமாக அந்த பிள்ளை இருக்கிறது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும். ஹல்லேலூயா. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், அந்த பாம்பு அந்த அந்த சவுண்டு விடுது தெரியுமா, உசு உசுன்னு அப்படியே நாக்கை துருத்திக்கிட்டு. இன்னைக்கு அது தெய்வன் கும்புற ஜனங்கள் எவ்வளோ பேர். அதை தெய்வமாக கும்பிடுகிற ஜனங்கள் எத்தனை பேர். எது உண்மையான தெய்வம் என்று சொல்ல நீயும் நானும் இந்த உலகத்துக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை வெக்கப்படுறான் வந்து நின்று ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனாலும் பரவாயில்ல. அது எனக்கு அன்பானவர்களே, இப்போல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பிசாசு பிடிச்சவங்கெல்லாம். என்ன என்னோட ஜெபமே நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஹல்லேலூயா. ஆகவே எத்தனை பேர் இந்த பிசாசுப்படியில் வியாதி என்னன்னே தெரியாமல் இறந்து போகிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நான் சமீபமாக இருங்காட்டு கோட்டை எங்கே இது கீழ்கோட்டையூர் போயிருந்தேன், 2 நாள் கன்வென்ஷன். எவ்வளோ பேர் பிசாசு பிடிச்சவங்க சபைகளில். நேற்று கூட ஒரு பிள்ளை நான் சொன்னேன் தெரியுமா, கையை கட்டிமா முடிச்சு நான் உன்னோட வந்துடுறேன்னுட்டு. அந்த பிள்ளை வந்திருந்தாங்க, ஜெபிச்சேன். அது போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிடுச்சு அந்த ஆவி. அவங்க நேற்று வந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார்.
ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. பிசாசன் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு எதற்கும் வரான். நான் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் நம்மளை ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு தடவை ஒரு சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? எவ்வளோ பிசாசு பிடிச்சிது அந்த சபையில் உட்காந்துருக்குது தெரியாமையே இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையில் போகும்போது அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு பெருத்த விடுதலை தரார். அந்த பாஸ்டர் கஷ்டமாயிடுது. என்னடா சபையில், நம்ம சபையில் இவ்வளோ பிசாசு பிடிச்சாங்களா? அவங்களும் கேட்க ஆரம்பிச்சு, பாஸ்டர் இவ்வளோ பிசாசு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியாமல் போச்சா? எது எப்படியோ இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவ நாம மகிமைக்காக ஓடணும். நீங்களும் ஓடுங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, ஜெபங்கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. எங்கள் ஜெபங்கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். ஜெபங்கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்றே போக வேண்டும். ஜெபங்கேளும் பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்னைக்கு சபையானது ஆத்தும பாரத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். நான் கடந்த முறை சொன்னேன், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வாண்ட மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது சபையானது ஜெபத்தில் போராட வேண்டும். சபையானது ஜெபத்தில் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது அந்த விண்ணப்பமும் வேண்டுதலும். ஆகவே மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். கல்வாரிக்கு போகும்போது கூட அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணினார். என்னன்னு? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி
அவர் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார் பரலோக தகப்பனை நோக்கி. ஆகவே மாம்சத்தில் இருக்கிற நாமும் எப்போதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, வேதம் 1 சாமுவேல் 1:15 அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாளாம். அல்லேலூயா. அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகவும் மதுவாகவும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதத்தில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆகவே கண்ணீரான நாட்களில், வேதனை நிறைம்பின நாட்களில் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உன் கண்ணீரான நாட்களில் தனிமையில் அழுவதை விட தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் ஜெபத்தை கேட்பார். ஏலி சொல்கிறான், இவள் காலையில் மதுபானம் கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லும்போது, இல்லை ஆண்டவரே, ஏலியை பார்த்து, இல்லை ஆசாரியனை பார்த்து சொல்ல, இல்லைப்பா, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா சொல்லும்போது 29ஆம் அதிகாரம் 12-13, எரேமியா 29:12-13 நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நெருக்கத்தில் இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பொருளாதாரம் ஒரு சிறை, வியாதி ஒரு சிறை, பிசாசு பிடியில் இருக்கிறவர்கள் சிறைப்பட்டு போகிற அனுபவத்தில் இருக்கிறார்கள். சத்துருக்கள் நிமித்தம் ஒரு சிறை. இப்படி பலவித சிறைகள் நமக்கு இருக்கிறது. 12ஆம் வசனம் சொல்லுது, அவங்க இப்போ நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறாரு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆகவே சிறைப்பட்ட அந்த ஜனங்கள், ஒரு தேசம் முழுவதும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த தேசம் முழுதும், அங்கே அடிமைகளாய் வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்யணுமா? தேவனை தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13ஆம் வசனம் சொல்கிறது, 13ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் முழு தேடுகிறீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். எப்படி தேடணுமா? அல்லேலூயா, முழு இருதயத்தோடு. இன்னைக்கு ஜெபத்தின் ஆழம் அநேகருக்கு தெரிவதில்லை. ஆகவே இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஜெபி ரொம்ப குறைவு. ஜெபிச்சுட்டே இருப்போம், என்ன பண்ணுவோம்? மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். யாரா கூப்பிட்டா ஆமாம், சின்ன சத்தம் கூட ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு சின்ன ஸ்பூன் விழுந்தா கூட உங்கள் காதுக்கு கேட்கும், அங்கே என்ன சத்தம், அங்கே என்ன சத்தம், என்ன பண்ணுற? ஜெபத்தை விட்டுருவோம். அப்படியானால் நான் முழு இருதயத்தோடும் ஜெபிக்கவில்லை, அதுதான் அர்த்தம். ஆகவே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் முழு இருதயத்தோடும் தேடினால் என்னை தேடுகிறீர், என்னை. அப்போ முழு இருதயத்தோடு தேவனை தேடினமா அவரை தேடுகையில் நாம் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. என்னை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களானால் ஜெபத்தில் என்னை தேடுகையில் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். 14ஆம் வசனம் சொல்லுது, அப்படி கண்டுபிடிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்றால் உங்கள் சிறையிருப்பை நான் உங்களுக்கு காணப்படுவேன். முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து, அல்லேலூயா, எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து ஆதியிலிருந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விலைக்கு இந்த ஸ்தலத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன்.
இஸ்ரேல் ஜனங்கள் பட்ட பாடுகள் சாதாரணமல்ல. பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு. உண்மை சொல்லட்டா, இஸ்ரேல் தேசம் உருவான நாளிலிருந்து இன்ன வரைக்கும் பிசாசுக்கும் தேவனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹிட்லர் வந்தான், ஸ்டாலின் வந்தான். இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண கொன்று குவித்தார்கள், யூதர்களை கொன்று குவித்தார்கள். கில்லடின் தெரியுமா? யார் சரித்திரத்தை கேட்டிருக்கீங்களா? அதில் கொன்று குவித்தார்கள். விஷப்புகை பாய்ச்சி யூதர்களை கொன்று குவித்தார்கள். ஆனாலும் அந்த தேசத்தை இன்ற வரைக்கும் அழிக்கவே முடியல. யுத்தம் நமக்கு கூட யுத்தம் உண்டு. நாம் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டி வைக்கப்பட்ட காட்டொலிவ மரம். நாம் ஆவின்படி இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆகவே நாம் முழு மனதோடு தேவனை தேடினால் அவர் நமக்கு காணப்படுவார். தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எது சிறையிருப்பு என்று பாருங்கள். வியாதியோடு சிறையிருப்பாக இருக்கலாம். குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் சிறையிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணலாம். சில நேரங்களில் பிசாசின் போராட்டங்கள், மந்திரவாதம் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டா, தேவனுடைய சித்தத்தையே மாற்றுகிறது நம்முடைய ஜெபம். தேவனுடைய நினைப்பையே ஆண்டவர் இதை செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பார். அவர் நினைக்கிறத உன்னால் மாற்றிட முடியும். இருக்கீங்களா? ஆண்டவர் நினைக்கிறதே என்ன பண்ணலாம்? உங்களால் மாற்ற முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் யோனாவின் புத்தகம் 3ஆம் யோனாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கே போனோம்? நினிவேக்கு போய் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நினிவேக்கு போய் உனக்கு விரோதமாய் கற்பிக்கும் வார்த்தையை விரோதமாய் பிரசங்கின்னு சொன்னார். சொல்லு அப்படின்றார். ஆனால் என்ன சொல்றா, இனி என்ன பண்ணோம்? அந்த நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமுள்ள தேசமாக இருந்தது. டைம் என்ன கொடுக்குறாரு? இன்னும் 40 நாளில் அது கவிழ்க்கப்பட்டு போகும். அப்படி சொல்றார். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் முழுதும் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று திட்டமாய் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன நினைக்கிறாரு? பாவம் செய்த அந்த தேசத்தை தேவன் என்ன செய்கிறாரு? அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறார். அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆனா தேவன் நினைத்ததை தலைகீழா இந்த தேசத்து ஜனங்கள் மாற்றி விட்டார்கள். நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆகவே தேவன் இன்னும் 40 நாள் அவர் ஒன்றும் உபவாசம் பண்ணுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்ல? நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்ல. இன்னும் 40 நாள் இருக்கும். 40 நாளில் இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. பாவம் செய்த அந்த தேசத்தை முழுதும் அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் அந்த ஜனங்க கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இப்போ யோசிக்கிறார், அடாடா இந்த ஜனங்க என்ன நோக்கி கூப்பிடுறாங்களே. அப்போ அவன் சொல்றான், அந்த ராஜா சொல்றான், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்படின்னா என்ன? தேவன் நினிவே பட்டணத்து மேல உக்கிர கோபம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் செய்த இருதய கடினத்தின் நிமித்தம், அவருடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் எப்படி சோதம் குமார அழித்தாரோ அதே போல இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க அதன் மேல் கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவராய் இருந்தார். தேவனுடைய விருப்பம். ஆனால் ஆனால் ஆனால்
அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஆடு மாடுகளிலிருந்து அவங்கள வரைக்கும் உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி தேடினார்கள். அவர் சொல்றார், நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நான் தீங்குக்கு அவன் அழகா சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியிட்டு திரும்பினாண்டு தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்த மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உக்கிர கோபம், ஆனால் தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய கோபத்தையே ஜனங்கள் உபவாசித்து மாற்றி போட்டார்கள். உபவாசித்து தேவனுடைய விருப்பத்தையே அவர் என்ன நினைக்கிறோம் அதே மாற்றி போட்டுட்டார். காரணம் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம், ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றி போடும். அதுவும் உபவாச ஜெபம் பெரிய அற்புதங்களை செய்யும். ஏய், நீ செத்து போவ. என்ன சொன்னாரு? டேய், நீ செத்து போவடா, உன் குடும்ப காரியத்தை ஒழுங்கு பண்ணிக்கோ. யாருக்கு சொன்னாரு? எசேக்கியா பார்த்து சொன்னார். எசேக்கியா, நீ செத்துருவ. நீ ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. டேய், நீ செத்துருவ, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணித்துக்கோ, நீ செத்து போயிடுவ. இது யாரோட விருப்பம்? தேவனே செத்து போவான் நாட்களை குறிச்சிட்டு ஏசாயா பாவம், அவன் மேலே அன்பு, எசேக்கியா ராஜா மேலே ஆண்டவருக்கு அன்பு. ஆனாலும் முன்கூட்டியே சொல்கிறாரு, நீ இறந்து போயிடுவப்பா, நீ இறந்து போயிடுவேன், வீட்டுக்காரனையும் ஒழுங்குபடுத்திட்டு என்கிட்ட வந்துரு அப்படின்ட்டார். ஏசாயை விட்டு சொன்னார். இவன் என்ன பண்ணுறான்? சுவர்பரமாய் திரும்பி கொண்டு, கர்த்தாவே, நான் உண்மையும் உத்தமாக உண்மை செய்வித்தேனே, உமக்கு பிரியமானதெல்லாம் நான் செஞ்சேனே, என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று ஆட ஆரம்பிச்சிட்டான். என்னடா வேளறானே, என்னடா அழுகுறானே. ஏசே பார்த்து சொல்கிறார், ஏப்பா ரொம்ப அழறான்பா, அவன் ரொம்ப அழறான்பா, நீ போ, அவன் ஆயுச நாட்களில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தான்னு போய் சொல்லு, போ போ போ. ஆண்டவர் நினைச்சதையே உன்னுடைய கண்ணீரும் ஜெபமும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சதையே தேவனால என்ன அவரால் உன்னுடைய ஜெபத்தினால அதை மாற்ற முடியும். அது பின்னால் அவன் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினான்றது வேற விஷயம். ஆனால் அவன் அழுகையை பார்த்தோன்னே ஆண்டவர் மனசு மாறிடுச்சு. அவன் அழுகையை பார்த்தோன்னே ஆண்டவரோட மனசு மாறிடுச்சு. உன்னை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். ரீலாதாரா நாஷிகன, உன் அழுகையை தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவன் கண்ணீரோடு ஜெபித்ததை பார்த்து அவனுக்கு நேரிட வேண்டிய அவன் நாட்கள் முடிஞ்சிச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் நாட்கள் வாழ வேண்டிய, பூமியில் வாழ வேண்டிய நாட்கள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நீ போயிடுவ. ஆனால் அவன் அழுக அவன் ஆயுசு நாட்களை நீட்டித்து தந்தது. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிற மகளே, மகனே, இல்லை நான் இறந்து போகிறோன்னு நீ நினைக்காத. இல்லை இந்த போராட்டத்தில் என் வாழ்க்கை போயிடுமோன்னு நினைக்காத. நீ எந்த நிலையில் இருந்தாலும், இப்போ சொல்கிறேன், தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தட்டி எழுப்பி சொல்லுங்க, நீ எந்த நிலையில் இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நேரங்களில் இருந்தாலும், நீ கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் கூட, உன்னுடைய கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய மனதை கரைக்கும். தேவனுடைய மனதை கரைக்கும். தேவனுடைய மனதை மாற்றச் செய்யும். தேவனுடைய மனதை மாற்ற செய்யும்.
அவர் உன்மேல் உக்கிரம் கோபம் கொண்டு இருந்தாலும் உன் கிரியை நிமித்தம் அப்பான்னு தொப்புன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன், முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டே. அவர் இருதயம் அவ்வளவு அன்பானவர், அவர் மிகவும் அன்பானவர், அவர் மிகவும் அன்பானவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்து விட்டார். சோதோம் கொமோராவை அக்னியும் கந்தகமும் அப்படியே கொட்டுது. லோத்தை பார்த்து சொல்கிறாரு, அப்பா இந்த மலைக்கு ஓடிப்போப்பா, நீ பொழைச்சிக்குவ, நீ நல்லா இருப்ப. என்ன சொல்கிறாரு? இந்த மலைக்கு ஓடிப்போ, நீ பொழைச்சிப்ப, நல்லா இருப்ப, போப்பா. அவன் சொன்னான், அப்படியல்ல ஆண்டவர், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைச்சா இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு நான் போகணும். ஆண்டோட விருப்பம்னா, இன்னைக்கு அநேக மக்கள் திருமண காரியங்களிலும் சரி, குடும்ப காரியங்களிலும் சரி, தாங்கள் செய்கிற காரியங்களிலும் சரி, தேவனுடைய விருப்பம் இதுதானா என்று அறிவதில்லை. அறிந்தாலும் தன் விருப்பத்தைப்படி செய்கிறார்கள். இந்த மலைக்கு போப்பா, ஹல்லேலூயா, இந்த மலைக்கு போ, இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த ஊர் நல்லா இருக்குது, அந்த ஊர் பார்க்கறது நல்லா இருக்குது, அங்க போனா நான் பிழைச்சிப்பேன். அந்த வியாபாரத்தை செய், பிழைப்பாய். இல்லை நான் எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் நான் செய்வேன். ஒரு தம்பி ஒரு பிரச்சனை, நான் அந்த ஊரில் தான் போக போகிறேன்னா, நான் சொன்னேன், இந்த ஊரில் இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கேட்டா நல்லா இருக்கான். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு நீ ஒப்புக்கொண்டாயானால் உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் தொழில் நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கை என் கையில் இருக்கு, என் விருப்பப்படி தான் நீ நடப்பேன்னு நினைச்சேனா கண்ணீரும் வேதனையும் தான் பெருகும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் வாழ்க்கையில் முக்கியம். அவன் தெளிவாக சொல்லிட்டான், அப்படி அல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் போவேன், நான் இப்படி தான் இருப்பேன். உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினை மேம் சித்தமல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்று சொன்னார். ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். பிதாவாகிய தேவன், ஐயோ என் பிள்ளை சிலுவைக்கு போறானே, என்ன பண்றது? அவரால் பேச முடியல. அது பதில் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்தினார். உன் கண்ணீரின் பாதையில, உன் வேதனை நிறைந்த பாதையில நீ ஜெபிக்க கூடியவர்களாக இருந்தால் தேவன் உனக்காக தம் தூதர்களை அனுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். உன் வேதனை நிறைந்த பாதையில, உன் கண்ணீரின் நிறைந்த பாதையில நீ ஜெபிக்க கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் உனக்காக ஒரு தூதனை அனுப்புவார். உனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். என் பிள்ளை கூப்பிடுறான், ஓடு ஓடு போய் உதவி செய், தூதனை அவனை போய் தேற்று, அவனை பலப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுவார். கிறிஸ்துவம் என்பது நடைமுறை வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்ம கேட்க தெரியவில்லை, எப்படி கேட்கணும்னு தெரியவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பா பார்த்து குடு குடு குடுன்னு கேட்க நமக்கு மனசு இருக்கு. கல்யாணம் ஆகிட்டு போனால் கூட அப்பா வீட்டிலேருந்து என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்படி இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா பார்த்து குடு குடுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ சொல்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு உண்மையான அப்பா அவரு தான். ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு உண்மையான அப்பா அவரு தான்.
அவரை பார்த்து எத்தனை பேர் உபவாசம் போட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க சொல்லுங்க? ஆண்டோட வாக்குத்தத்தம் கிறிஸ்துக்குள்ள ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொல்றார், யோவான் 16:23-24 சொல்றாரு. யோவான் 16:23-24 பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். தப்பா படிக்கிறோமா? யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் ஜெபம் நமக்கு ஒரு நான்காவதாக ஒரு பாட்டா இருக்கு. இங்க நிச்சயமா சொல்றேன், நல்ல விசுவாசத்தோட ஆண்டவர் சொல்றார் எப்படி ஜெபிக்கணுமா? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போ என்று நல்ல விசுவாசத்தோட சொன்னா அது அப்படியே நடக்கும். நீ சொன்னா நடக்குன்னு சொல்றாரே. இந்த இடத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தை இந்த நிலத்தில் நடந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, கால் மிதிக்க தேசம்லாம் சுதந்திரமாய் தருவேன்னு சொன்னீங்களே, இந்த இடத்த ஆலயத்துக்கு தான் வேணும். செருப்பே போடாமல், செருப்பு போட்டால் கால் மிதிக்க முடியாதுல்ல, அதனால் செருப்பே போடாமல் முட்கள் நிறைந்த வேலிக்கத்தம், அப்போல்லாம் முட்கள் நிறைந்த அந்த இடத்துல அப்படியே தூசியும் தும்புமா இருக்கிற இடத்துல வெறும் காலோடு நடந்து இந்த இடத்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 10 பைசா கையில் இல்லாத நேரங்கள் எல்லாம், அதெல்லாம் டீ குடிக்க 7 ரூபா, அப்போ டீ, அந்த 7 ரூபா டீ குடிக்க காசு இல்லாத நேரத்தில் விசுவாசத்தோடு இந்த இடத்த நான் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம கேட்கணும். உங்க அப்பாட்ட எப்படி கேட்குறியோ, இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உங்க அப்பாட்ட எப்படி கேட்குறியோ, மாம்சமான உங்க அப்பா கிட்ட எதெல்லாம் கேட்குறியோ அது அவர்கிட்ட கேள். அவர் உனக்கு தருவார். இவெல்லாம் யோசிப்பான், அவர் உனக்கு தருவார். நான் இப்போ கேட்குறேன், எனக்கு கியா ஷெல்டோஸ் கார் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த மனுஷன்கிட்ட நான் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த கார் எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு வாங்கி தாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் எனக்கு வாங்கி தருவார்? நீங்கள் உங்கள் கண்கள் காணும். பார்த்தேன் 15 லட்சம் ரூபா. என் ஆண்டவருக்கு முன்னாடி 15 லட்ச ரூபா பெரிய விஷயமா? ஆமென். நான் தைரியமாக சொல்கிறேன், எனக்கு வேணும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஏதோ யதார்த்தமாக பேசுகிறதுலாம் நினைக்காதீங்க. அப்படி சொல்லி தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்படி சொல்லித்தான் நான் அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். எந்த மனுஷன் முன்னால் நான் நிற்க மாட்டேன், எந்த மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேன். உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் தான் எனக்கு தரணும். அல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு தரணும். இப்போ ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் ஒன்றும் பிச்சைக்காரன் பிள்ளைங்கள இல்லையே. நாம் யாரும் பிச்சைக்காரன் பிள்ளை இல்லைங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் நமக்கு இருக்கு. பிசாசு மேல அதிகாரம், பொருளாதாரத்து மேல அதிகாரம், வியாதி மேல அதிகாரம். இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உனக்கு என்ன வேணும்ன்றதை கேளுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தில்
மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஒரு நல்ல பாதையை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவர் சொல்றார், நீங்கள் விசுவாசமுள்ளாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். வசனத்தை நம்புறீங்களா? மேலும் நீங்கள் கட்டாயம் எனக்கு கொடுப்பார். அதாவது நான் இதை கொடுப்பார நம்பிக்கையோடு தான் நான் பேசுறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அப்பா கிட்ட எதெல்லாம் நீ கேட்பியோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். சண்டை போட்டு கேட்டாலும் கொடுப்பார், சண்டை போட்டு கேட்டாலும் கொடுப்பாரு, சமாதானமாக கேட்டாலும் கொடுப்பார். சின்ன பிள்ளை போனா, நைனா உன் சொத்தில் எனக்கு பங்கு கொடு, சொத்தில் எனக்கு பங்கு கொடு, சண்டையே போடுறான். பார்த்தாரு, வச்சுக்கடா, பங்கிட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. வச்சுக்கடா, வச்சுக்கோ, வா போ, சண்டை போட்டு தானே கேட்குறேன், போ வச்சுக்கோ. பரம தகப்பன் அப்படிப்பட்டவர் தான். அவர் கட்டியமாக பிடிச்சுக்கோங்க. இனி நம்மளாம் என்ன பண்ணணும்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். என்னோட விண்ணப்பமே என்னன்னா, ஜெபிக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபிச்சுட்டே இருக்கணும், உன் தேவைகளை சொல்லணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், உனக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். நீ ஜெபிக்க 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 உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நான் யாருமே இல்லாத அனாதையாக இருந்த நாட்களிலும் கூட எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய முழங்கால் தான். முழங்காலில் பல மணி நேரம் நின்று ஜெபித்து ஜெபித்து தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு யாருமே, அதாவது எத்தனையோ பாசஸ் இருக்காங்க, அற்பமாக எண்ணப்பட்ட நிலையிலும் இந்த உயர்ந்த ஸ்தலங்கள் நடக்க பண்ணுகிற தேவன், இந்த உயர்ந்த இடத்துல தேவன் அப்படியே உயர்த்திக்கிட்டே போகிறார். காரணம், அவர்கிட்ட நான் கேட்குறது தான், என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க. நம்ம அவரை மேன்மைப்படுத்துகிறவர், நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்முடைய சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய தகப்பன். நீங்கள் இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வியாதியோடு இருப்பது தெய்வ சித்தம் அல்ல. தரித்திரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்கவில்லை. அதுதான் அதுக்குண்டான பதில். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 7:11 சொல்லும்போது, மத்தேயு 7:11 சொல்லும்போது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஒரு அப்பா, ரொம்ப அழகான உதாரணம் பாருங்க. ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எனக்கு நல்ல வறுத்த மீன் வேணும்பா அப்படின்னு வச்சுக்காங்க. ஆஹா, மீனா கொடுக்குறதே, உனக்கு பாம்பே கொடுக்குறேன் போடா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. என்ன அழகான உதாரணம் பாருங்க. ஒரு அப்பா கிட்ட மீனை கேட்டால் அவன் தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பேனா? முட்டை கேட்டால் தன் பிள்ளைக்கு அவன் தேலை கொடுப்பேனா? அப்பத்தை கேட்டால் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பேனா? கொடுக்க மாட்டான்ல. பொல்லாதவராகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு அதிக நன்மைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அப்போ அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை தர தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். திரும்ப சொல்றேன்,
ரொம்ப அழகான வார்த்தை இது. ஒரு அப்பா கிட்ட கேட்டால் கொடுப்பார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பேனோ. பொல்லாதராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லதெல்லாம் கொடுக்குறீங்களப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இதை விட நன்மையானது உன் வாழ்க்கையில் தருவேன், இதை விட நன்மையானது உன் வாழ்க்கையில் தருவேன். முழங்கால் படிடுவோமா? ஆகையால் பொல்லாதராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லவா? இன்னைக்கு நன்மைகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை கொடுக்க தேவன் விரும்புகிறார். கேளுங்கள், கண்களை மூடுங்கள், கேளுங்கப்பா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ கேட்டதை தேவன் தருவார், நீ கேட்டதை தேவனுக்கு தருவார். ஒரு விஷயம் தெரியுமா? தப்பாக கேட்டால் கூட ஆண்டவர் கொடுத்துட்றாரு, தப்பாக கேட்டால் கூட ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாக கேட்டால் கூட ஆண்டவர் கொடுத்துருவார். உன் பிள்ளை இதுதான் வேணும்னு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேடிஎம்னு ஒரு பைக்கு, அந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் எனக்கு இந்த பைக்கு தான், இந்த வைக்கணும், இந்த பைக்கு தான் வேணும்னு நிறைய பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் அந்த பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டான். அவங்க அப்பா எவ்வளோ சொன்னார், வானாடா இந்த பைக் உனக்கு வேணாம். அப்போ கூட அப்பா பிள்ளை கேட்குறானேன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. பொல்லாதராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டிக்கொள்ளுக்கு பரமபிதா அதிக நன்மைகளை அருள்வது நிச்சயம் அல்லவா? பிள்ளை விருப்பத்துக்கு மாறா அப்பா ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. பிள்ளை என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா எனக்கு உம்முடைய சித்தம் என்னவோ அது மட்டும் எனக்கு தாங்கப்பான்னு கேட்கணும் பிள்ளை. அப்பா நான் இது எனக்கு வேணும், உமக்கு பிரியமாக இருந்தால், உனக்கு விருப்பமாக இருந்தால் இதை வாங்கி கொடுங்கப்பா, உமக்கு பிரியம் இல்லைன்னா எனக்கு வேணாப்பா சொல்லி பாருங்களேன். அதான் சொன்னேன், இந்த பைக் கேடிஎம் பைக் வாலிப பசங்க எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. அப்பா சொன்னார், வேணாடா இது வேண்டாம். ஆனால் அந்த பையன் அதுதான் எனக்கு வேணும், அதனால் அப்பா வாங்கி கொடுத்துட்டார் பிள்ளை மேல் உள்ள அன்பினால. அதே போல தான் ஆண்டவர் நம்ம மேல் உள்ள அன்பினால ஆண்டவரை வற்புறுத்தி கேட்கும்போது அதை கொடுக்கிறார். ஆனால் அது தேவ சித்தம் தானா நம்ம யோசிச்சு பார்த்தோமா? நீங்கள் ஆண்டவரை கடவுளாக பார்க்குறீங்க, தெய்வமாக பார்க்குறீங்க, அப்பாவாக பார்க்க எனக்கு பழகிக்கிறீங்களோ? மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னோட இதெல்லாம் உன்னோட இதாகிடும். அதுதாங்க பதில். நீ அப்பாவை போல அவரை பார்த்தீன்னா, அப்பாவாகவே பார்த்து அப்பாவோட உறவாடி அப்பாவோட பழகி அப்பா கையை பிடிச்சி நடந்தாயானால் நீ கேட்டதை அப்பா அவர் தருவார். அல்லேலூயா. நீ கேட்டதை அப்பா உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில் எதை நீங்கள் கேட்பீர்களோ அவை கேட்டவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய சூழ்நிலை மாறட்டும். அப்பா என்னை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையில் இதுதான்ப்பா என்னோடய பிரச்சனை. உன்னோட குழந்தை இல்லாமங்கள இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், சத்துரு போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் நீ இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்க, எது வேணாலும் சரி அப்பா கிட்ட சொல்லு. இன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லு. உன் பிள்ளைகளை பற்றி சொல்ல தந்தா சொல்லு, உன் வாழ்க்கையை பற்றி சொல்ல தந்தா சொல்லு. அப்பா உன் கண்ணீரை துடைக்கிறவர். ஒரு நாள் நீ வைக்கப்பட்டு போக மாட்டேங்குங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ கேளுங்க. இங்கே ஆண்டோட பிரச்சனை இருக்குது, இப்போ கேளுங்க. ஆண்டோட பிரச்சனை இருக்குது, கேளுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ரீகலா தாரானா நாக்காராபா. அன்னாலை போல இருதயத்தில் கர்த்தரோடு பேசுங்க. அன்னாலை போல இருதயத்திலேருந்து கேளுங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை இப்போ கேளு. ஆண்டவர் உனக்கு கட்டாயம் தருவார், கட்டாயம் தருவார். இருதயத்திலேருந்து கேளுங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பத்லெஹேம் கதறினா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஆண்டவர் கிட்ட வந்தார். உனக்கு என்னப்பா வேணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு என்னப்பா செய்யணும், நான் உனக்கு என்னப்பா செய்யணும், என்னை நோக்கி கூப்பிட்டுட்டியப்பா,
என்னை நோக்கி கூப்பிடுறியே, மற்றவங்களை அதட்டி சும்மா இரு சும்மா இரு என்று சொல்லும் போது கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தொடர்ந்து அவன் கத்திக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நின்றார். அவன் அருகே வந்தார். அவன் கரத்தை பிடித்து, அப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கூப்பிடுறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கூப்பிட்டேன். உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் கேட்டான், பார்வையடை வேணும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும்னு கூப்பிடுறேன். அவர் உன்னிடத்தில் வருவார். நீ கேட்டதை தெய்வம் தருவார். நீ கேட்டதை கட்டாயம் தருவார். கட்டாயம் தருவார். நீ கேட்டதை கட்டாயம் தருவார். ரிகலாதாரானா ஷிகனாதாராபோ, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கட்டாயம் தருவாருங்க. கட்டாயம் தருவார். கேட்டான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் தொடர்ந்து கத்துங்கும் போது ஆண்டவர் வந்துட்டாரு, நின்னுட்டாரு. அப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? என்னை கூப்பிட்டல்லப்பா, என்னை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கியப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்பா? அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேணும். அவர் உன்கிட்ட வருவார். நீ கூப்பிடு, உங்ககிட்ட வருவார். அப்பாவை கூப்பிடு, தகப்பனை கூப்பிடு, அவர் உங்ககிட்ட வருவார். உனக்கு என்ன வேணுன்றதை கேளு. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். தரித்திரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேளுங்கள். தகப்பனிடத்தில் கேளுங்கள். தகப்பன் உன் கண்ணீரை துடைத்து உன் வேண்டுதலை கேட்டு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஒரு ராக்காலாபா தூரானா ஷிகலதாரமோ ஒரு ரபா லாதாரபை ஷபலபதுன ரீங்கலபா ருக்கலபா தூரானா ரிபா லாதாரானி ஷகலதாரானி கலபா ரக்கலபா தூரா லாதாரானி ரிபா லாதாரானி ஷகலதாரானி கலபா ருக்கலபா தாரபோ ரிபா லாதாரானி கலபா ருக்கலபா தாரானா ஷிகலதாரமோ. அதிசயங்களை செய்கிறவர் உன் வாழ்க்கையில் வருவார். எல்லாம் ஏந்து நின்று பரலோகத்து நேராக கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்கிறேன். ஏதோ மெசேஜ் எடுக்கணுன்றதுக்கு நாங்கள் பேசலை. நீங்கள் ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர வேணும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். உன் கணவனுக்கு மனைவிக்கு பிரிவினை இருந்துச்சுன்னா சொல்லு, சொல்லு. அவர் அற்புதங்களை செய்வார். யார்கிட்டையும் கேட்காத, யார்கிட்டையும் பஞ்சாயத்துக்கு போகாத, அறையை பூட்டிக்கோ, ஆண்டவர்கிட்ட கேளு. அவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஹல்லேலூயா. அவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். குழந்தை இல்லையா? கேளு, கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஒரே காலாதாரா ஷகலமா. சேதமடைந்த உன் சரீரத்தின் உறுப்புகளை உறுப்பாக மாற்ற தேவனால் கூடும். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். உன் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீர், மாறாவின் தண்ணீர், மாறாவுக்கு போறாங்க. தண்ணீர் அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது.
உன் வாழ்க்கை கசப்பான வாழ்வா? உன் வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கிறது என்று சொல்கிறாயோ? ஓ, நான் உயிரோடு இருப்பதே எனக்கு கசப்பா இருக்கிறது சொல்றியா? உன் கசப்பான வாழ்க்கை, உன் கண்ணீரான வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, தேவன் மாற்றுவார். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உன் சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுவார். இந்த நாளிலிருந்து தினமும் 1 மணி நேரம் அவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு கேள். இன்னைக்கு பொருத்தனையோட கேள். தினமும் 1 மணி நேரம் முழங்காலை படியிட்டு நீ செய்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன் யாக்கோபு போல சொல்லு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்லு. உன் கசப்பான வாழ்க்கை, உன் கசப்பான ஜீவியம், உன் வாழ்க்கையின் கசப்பு மாறி அது மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம், ஆமென். கசப்பு மாறும் வாழ்க்கையில. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை ஒளியாக மாறிடும். என் வாழ்க்கை முழுசும் நான் இப்படிதான் இருக்கணுமா? என் வாழ்க்கையில இருளான வாழ்க்கையா இருக்கிறது. நான் இப்படியே தனிமையில் வாழ்ந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கை இருளா இருக்கிறது. என்னைக்கு என் வாழ்க்கையை செழிக்கும்? என்னைக்கு என் குடும்பம் செழிக்கும்? எப்போதும் வேதனையோடு வாழ்கிறேனே. இருளான வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஏன் தெரியுமா? இருளான உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்தவர் ஆண்டவர். முழு உலகத்துக்குமே வெளிச்சத்தை தந்தவர். இருளாய் கிடந்த இந்த உலகத்துக்கு சுடர்களை உண்டாக்குவாங்க சூரிய சந்திரனை படைத்து உலகத்துக்கே வெளிச்சம் தந்த தேவன் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை தர மாட்டாரா? உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தர மாட்டாரா? இதோ உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேவன் தருகிறார். உன் இருளான வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேவன் தருகிறார். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கண்ணீர் மாறும். நிச்சயமா சொல்றேன், கேள், பாட்டு கேள். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தானே ஆண்டவரே. என்னை சுற்றி எவ்வளவோ உறவுகள் இருக்கலாம், ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்டவர், எனக்கோடு இருக்கிறவர் நீர் மட்டும்தானே ஆண்டவரே. நீ காலை எழும்போது சொல்ல, எது எப்படி இருந்தாலும், எது என்னை விட்டு போனாலும், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்தால் போதும். நீங்கள் என்னோடு எப்போதும் இருக்கிறீர், எப்போதும் என்னோடு இருக்கிறீர், அது எனக்கு போதும் ஆண்டவரே நான் சொன்னேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார். ஆனால் சகலமும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்தவர்கள். கேளுங்கள், கேளுங்கள்,
உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள். ரீகாலாதாரானே கதவல்லாதர் தகப்பனிடத்தில் கேளுங்கள், தகப்பனிடத்தில் கேளுங்கள், சோர்ந்து போகாமல் கேளுங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதியில் உதவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் கர்த்தர் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயத்தை செய்தது போல தொடர்ந்து ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நியாயத்தை செய்வார். உன் வாழ்க்கை மாறும். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஜெபிப்போமா? தகப்பனே, தகப்பனே, நீங்க சொன்னீங்கப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாழ்க்கையில் எவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிற, கண்ணீரோடான வாழ்க்கை. அவர் சொல்றார், என்கிட்ட வாரம்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். இதோ 2 தடவை தற்கொலைக்கு முயன்று 2 தடவை நீ தற்கொலை செய்து கொள்ளும் என்று நினைத்து கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் உன் இருதயத்தை மாற்றினார். அன்பு சகோதரி, 2 தடவை நீ தற்கொலைக்கு முயற்சித்தாய். தேவ கிருபையில நீ நிற்கிற. இனி உன் வாழ்க்கையில் தடைகளை கர்த்தர் நீக்கிட்டார், போ. உன் வாழ்க்கையில் கர்த்தர் தடைகளை நீக்கிட்டார், நீ போ. இனி நீ துக்கமாய் இருப்பதில்லை, இனி நீ துக்கமாய் இருப்பதில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ரீனாதாரானா ஷிகனதாரானா கரபல்லாதாராமோ உரிபல்லாதாரானா ஷிகனதாராமோ. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னோட தேவன்களோடு சொல்ற வார்த்தைன்னா, இனி உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இனி நீ அழுது கொண்டுகிறாய், இனி நீ அழுது கொண்டுகிறாய். ரீலாதாரானா ஷிகனதாரானை, இனி நீ அழுது கொண்டுகிறாய். அவர்கிட்ட சொல்லிட்டல்ல, அவர் பார்த்துப்பார். இனி நீ அழுது கொண்டுகிறாய். நாம் ஜெபம் செய்வோம். ஆரோன் ஜெபம் பண்ணுங்க.